இடத்தை கேட்டீங்கன்னு சொன்னா நீங்களே அதை இருந்து போடுவீங்க. எங்கேருந்து வந்திருக்கு? என்ன சோமாலியாலேருந்து வந்து ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. சோமாலியா அன்பு சின்ன சின்ன அன்பு இல்லை போல. சோமாலியா பார்சல் தெரியும். எல்லா கிளி சோமாலியாலேயும் எங்கட ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்றது உண்மையிலே ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் கிடக்கு. ஓடியாங்க சோமாலியா பாசல். 100 கிலோக்கு மேலே அண்டாக்கா கசோம் முதலாவதா ஒரு நல்ல ஆட்ட கையால இந்த பாசல கை வைக்க விடுற நல்ல இந்த ஊர்ல இந்த ரோட்டால போறதால நாங்க மறைச்சு கூட்டிட்டு அக்கா மாரே அண்ணா மாரே ரோட்டுல போற ஐயா மாரே யாருண்டாலும் உள்ள வாங்க பாதலுக்குள்ள ஜாமானண்டு எடுத்து தாங்கோ. இது அடிக்கே கடுமாடி போறக்கா ஒன்றும் தெரியாது அடிதான் இது. இது வந்தப்ப மூக்கு மின்னி ஊத்துறது காது கோட்டை வேலை செய்யுங்கோ. பிஸ்தா இல்லாத வெங்காயம் வைங்கோ. புறாக்கு வைக்கிற பெருப்ப இந்த என்ன சாமான் அடுத்து கை வைக்காத எடுக்காது. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஸோ நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்து எங்களோட செல்லக்கிளி குஞ்சயம் வந்துட்டு எங்களோட வீடியோவில் வந்துட்டு சேர்த்துருக்கோம். உண்மையிலே வந்து அந்த தொப்பியை கொஞ்ச நாள் போட்டுட்டு முடி வளர விட்டு நாங்கள் கலட்ட கொண்டு பார்த்தா அது கடைசியில் முடியெல்லாம் கலண்ட கட்டத்தில் வந்துட்டு கலட்ட வேண்டி வரும் போல் இருக்குது. அண்ட் வந்து பயங்கரமான பக்க மக்களே மறுபடியும் சொல்கிறோம், தயவுசெய்து இந்த சீசனில் நீங்கள் வராதிங்க. இலங்கைக்கு நட்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் உங்களுக்கு நட்டமாக போயிடும். வேண்டாம், இங்கே இருக்கிற எங்களாலே வந்துட்டு தாங்கிக் கொள்ளையில அளவுக்கு வக்கைகளாக இருக்குது. சரிதானே? இரவில் படுத்துக்கொள்ளையெல்லாம் இருக்குது. ஸோ அப்படியான ஒரு நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம், சரிதானே, இன்றைய தினம் அதாவது முந்தைய ஒரு காலம் எங்களோட எஸ்கே விளாக் சேனல் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்சல் அன்பாக்சிங் அது மட்டும்தான் வந்து ஒரு ரீச்சான வீடியோவாக இருந்தது. ஒரு இடையில் வந்துட்டு ஆக்கள்கிட்ட கண்பட்டுதோ இல்லாட்டி யார்கிட்ட கைப்பட்டுதோ சரியாக வந்து பார்சல் வந்து வராமட்டுது. ஸோ நேற்றைய தினம் வந்து மாலையில் ஒரு கோல், சரிதானே தம்பி கிருஷ்ணா, அப்படி உங்களுக்கு வந்து ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துன்னு சொல்லி இடத்த கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்களே அதை இருந்து போடுவீங்க. எங்கேருந்து வந்திருக்கு? என்ன சோமாலியாலேருந்து வந்து ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. அதுவும் சின்ன சின்ன பார்சல் இல்லை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தூக்குற காக்கள் இல்லைன்ற கண்டு தான் இப்போ அப்பா கூட்டிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 3 பேரும் சேர்ந்து தூக்கி கொண்டு போகிறோம். அதுவும் வந்து எங்கே வச்சு இந்த பார்சலை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மல்லாவி வீட்டை வச்சு தான். காரணம் என்னன்னு சொன்னால் இங்கே பக்கத்து வீடுகளில் வந்துட்டு இந்த பலகை அடிகள் அப்புறம் வந்து இங்கே பின்னுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலைகள் நடக்கிறதால வந்து சரியான சவுண்டாக இருக்குது. ஸோ வந்து இதை கொஞ்சம் அனுபவிச்சு ரசிச்சு அதுவும் சோமாலியா பாசல இல்லவா? அதை வந்து நாங்கள் வித்தியாசமாக வந்து ஆர்வமாக இருக்குது அந்த நாட்டில் இருந்து வந்து சொல்லுவோம். அதால் வந்து நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அங்கே கொண்டு வச்சு அதை அன்பாக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன சாமான் வந்திருக்குன்றதை நாங்களும் பார்க்குறோம், உங்களுக்கும் காட்டப்புறம். ஸோ நீண்ட நாளை பிறகு வந்திருக்குது, பார்ப்போம் அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்களுமே வந்துட்டு தாராளமாக எங்களுக்கு பார்சல் அனுப்பி வைக்கலாம், சரிதானே? சோமாலியாலேருந்து ஒரு ஆள் அனுப்பினதே பெரிய விஷயம். மெட்டாக்களும் வந்துட்டு அனுப்பி வைக்கலாம். கண்டிப்பாக இவ்வளோ பெருசாக தான் அனுப்பி வைக்க வேண்டிய ஒரு சின்ன ஒன்று அனுப்பியிருந்தால் கூட அதுக்கு ஒன்றும் இல்லாமல் ஒரு வெறும் பேப்பரை வச்சு அனுப்பினா கூட நாங்கள் அதை ஒரு பெம்பலாக்காத ஒரு கடிதத்தை நீங்கள் எங்களுக்கு அனுப்பினா கூட ஜிபி முத்து வாசிக்கிற மாதிரி நாங்கள் வாசிப்போம். மக்களை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்சலை வந்து நாங்கள் அதை அன்பாக்ஸ் பண்ணி போடுவோம். வந்து கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கும் சரிதான வீடியோ. அண்ட் வந்து எங்களுக்கு எதிராக நிறைய கிளர்ச்சிகள் வந்துட்டு வாரதை நான் நேற்றைய தினம் கூட சொல்லியிருந்தேன். பார்ப்போம் அது எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு போகுதுன்றதை பார்த்துட்டு நாங்கள் அதுக்கு ஒரு பதில் கொடுப்போம். அதுக்கு பதில் கொடுக்குறதால எங்களோட டைம் தான் வந்து வேஸ்ட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இன்றைய தினம் இப்போ அந்த பார்சலை தூக்கி அப்படியே காருக்கு வச்சு கொண்டு நாங்கள் இப்போ
மல்லாவி வீட்டை போகிறோம் சரிதானே. அந்த பார்சலை பார்த்தாலே வந்து எங்களை பிடிச்சவங்களுக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும். ஐயோ கிருஷ்ணா கவிதாஸ் அப்புறம் அப்பாக்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு பார்சல் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்களை பிடிக்காதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்சர் குல்சு அல்சர் பானியில் கொஞ்சம் கூட போட வேண்டி வரும். கூட போட வேண்டி வரும் சரி. அவங்க குறிப்பாக வந்து எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி அல்சருக்கு வந்துட்டு மருந்து எடுக்கிறதாக வந்துட்டு இப்போ எங்களோட ஆய்வில் தெரிய வந்திருக்கு சரிதானே. ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ நிறைய மீனக்கடாண்ட பார்சல் தூக்கி கொண்டு போவோம். ஏன்னா கவிதாசுக்கு பேக்குதுங்க ஒரு அதால் வந்து இதை தருவாங்க. மற்ற என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோ அதாவது வந்து இந்த பார்சல் அன்பாக்சிங்கை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து இந்த பார்சலை தூக்குவோம் வாங்குவோம். அப்போ நீங்கள் தூக்குவீங்களா? நான் கார் எடுக்கட்டா? ஆனா சோமாலி அன்பு சின்ன சின்ன அன்பு இல்லை போலையா? பாருங்க மக்கள், இதுதான் வந்து எங்களுக்கு சோமாலியாவிலேருந்து வந்த பாசலா. சரியோ நான் இப்போ கார் எடுத்து கொண்டு வரேன். பாசலுக்கு நீங்கள் பாசல் தூக்கணும். கார் வந்துட்டு வரேன் நான் பாரு போகிறோம். டிக்கியை எங்கே வைக்கலாம்? எங்கே வைக்கலாம்? சீட்லாம் வைக்கணும். சீட்லாம் வைக்கும். கடும் பாருண்டா. சோமாலியா பாசல் தெரியும். சோமாலியா பாசல் கும்பம் தள்ளி விடுங்க. என்ன போகாத அந்த பக்கத்தில் அந்த பக்கத்தில் தள்ளி போட்டு அங்கே அதால் இருக்கட்டும். அதான் அந்த சாப்பாடு இது பேக் எடுக்க சாப்பாடு அடிக்கிற வெயிலுக்கு இந்த பாரிசியில் உடைச்சி பார்த்தா நிம்மதியா இருக்கு. அவன் இருப்பா கிடந்தா உடைஞ்சு வரும்டா. சோமாலியாவிலேயே அந்த இது அந்த மஞ்சாமல் எல்லாம் கூடடாப்பா. சட்டி வாங்கலாம் கூட என்ன விலைகள் அந்த பொருட்கள்ல அதுதான் சத்தம் கேட்கல உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டதானா பரங்குவாணி கடவுளே. அதை விட சத்தம் கேட்கிறத தம்பி பாருங்க தலையா இல்ல குளிஞ்சொல்லு கிடக்குற கிடையாது. அம்மா எல்லா கிளி பக்கே மேனு நிலம் எப்படி போயிட்டு அதுதானே. அது என்ன பண்றோம் ஒன்றும் செய்யலாம். இன்னைக்கு காருக்கு இந்த பாட்டு எடுத்து போட்டு தான் பார்சல் ஓப்பன் பண்ணணுமா? சும்மா பிரிக்கலாம் இந்த பார்சல்லாம். அதான் என்னென்ன பாம்பு என்னென்ன மிருகங்களுக்கு அந்த நாடப்படி அதை விட பாதம் வந்து உங்க பாதம். ஆனா ஒண்ணு இல்லடா வந்து நாடு அப்படி பாம்புகள் வந்திருந்தா அங்க செக் பண்ணி எடுத்துருப்பான் வழியில. இதுக்குள்ள பண்டித்தலை நாய்த்தலை இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை சாப்பாடு அங்கே சாப்பாடு இப்படி தானே. ஆனால் குரங்கு தலையாக தான் சந்துடும். ஏன் தின்ற என் குரங்கத்தில் சாப்பிட்டு பாம்பு இந்த மாதிரி குரங்கு சாப்பிடலாம். நல்ல நேரி பிடிப்பது பெறாதான் இல்லை. அது வந்து குரங்குன்னு சொல்றேன். அதுக்கு சொல்றோம் தூங்குவான். தொங்குவான் 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 தூங்குவான் இல்லை தொங்குவான் கட்சியா? நான் மாறும் சொல்லி போட்டேன். வயதான காலம் தானே கல்லி சிரிக்காத. தொங்குவான் ஐயோ கடவுளே. பிறகு கொண்டு அடிச்சா சரி அக்னி வேணும் போல மேற்பக்கத்தால முன்னுக்கு கண்ணாடியில வேற ஒட்டிட்டு தண்ணி போட்டு போலாம் போல. அக்னி லேசில வர மாட்டான். ஏன்டா இறுகித்தான் இருக்கிறான். தலை அங்க இறுக்கி கொண்டு இருக்கு. நல்ல கிடக்காங்க இந்த முன்னுக்கு அந்த தட்டு அடக்க. அடே இப்ப அனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும். டக்குன்னு நாக்களை வரைச்சலோ இல்லை நீங்க இறங்கி போறீங்களோ? அதில் வரைச்சல் 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 பாருங்க காட்டும். அனுண்ட வீட்டு வேலையில முடியுது. எப்போ இருக்கா குடிவுற போறான்டா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கடாப்பா ஆக்கள் இல்லையா? அழிஞ்சு வர சரி பவளா கொடிய என் ஆத்து
எங்க தலைவாரட்டுறீங்க எந்த கடவுளே இங்க ஏன் கோன் அடிக்க வேளாறு அனுப்புற ஆ உனக்கு இன்னும் வயிற்றாடி செய்வதில்லை பின்னுக்குன்ற நேற்று குடி அங்கே கோயிலுக்கு போட்டு வந்தா அது அந்த பூந்திலாட்டு கடையில குளிக்க வேண்டி போட இல்லையா காலமே சொல்லி போட்டு போந்தான் அனுக்கு வகுத்தாடிண்டா போல வாங்கினாச்சு அது யாருக்கு தான் போறேன் சொல்லுவா அம்மா இல்ல பாடிக்கல சொல்லுவா சாமான் கொண்டு வரோம் வேறு வாசல் உண்டு அது தானே ரைட் சரி போவோம் சரி வாரம் போட்டு அப்ப என்ன அந்த வகுத்தாடி போய் வட்டி ரூபா போட்டுருவோம் ஐயோ கடவுளே அப்பாவுக்கு இருந்தா இந்த மாதிரி சரி வந்துட்டோம் அது எனக்கு ரொம்ப அவசியம் எத்தனை நேரம் போன ஒரு நாளைக்கு நோம்பலா ஒரு காலம் இல்லை இது பிள்ளைய இல்லை என் தார் உருண்டு அதில் எப்படி தண்ணி பத்தில் வாங்குறாங்க தானே வேணும் ஒரு ஆள் அப்போ என்ன பாட்டை பாண்டு கெடுப்போம் பாசல் பட்டி பிரிக்கக்குள்ள ஆ அது உங்கள் பார்த்தாலும் நீங்கள்லாம் எடுக்கணும் விளங்க இல்லை நாட்டையும் விளங்க இல்லை தொடுங்க சோமாலியாலேயும் எங்கட ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்றது உண்மையிலேயே ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் கிடக்கு விஷயமா தான் கிடக்கு இன்றைக்கு எங்களுக்கு இந்த கதையை இப்படி வந்தேன்ற மாதிரி அதிர்ச்சியான என்னண்டு ஏன்னா எங்களுக்கு அந்த இடத்துலேயே வாக்கள் இருக்கிறாங்களே அதுதான் சொல்கிறேன் தம்பி தண்ணி போய் 2 லிட்டர் இந்த 20,000 அதே எடுத்துருங்க அங்கே ஓடி வந்து வெத்தில குரண்டு மைக்கிறீங்க அங்கே சொல்ல அம்மா அங்க வச்சு பிரியன தான் பாசல அம்மா சொன்னேன்டா அப்புறம் தெரியும் தானே காவணும் இல்லை திருப்பி எல்லா இடத்தையும் கொண்டு நானும் இப்போ யோசிச்சேன் ஆனால் என்ன அங்கே சத்தம் கூட கிடக்கு ஆள் மெக்க வச்சோன்னு சொல்கிறதா இப்போ மெக்க வச்சோன்னா இல்லை காய்ச்சி நிற்க வரியாவா கடவுள் செத்தில் குருவாங்கட்டா இங்கே செல்ல வேண்டாமா எந்த கடவுள் என்ன அவன் கையில் பகுதி கல்வியை எனக்கு என்ன தலை சிரிக்கிறாங்க கல்வி கேட்டாட வரல சரியா அவ்வளோ நெருக்கம் என்ன வெத்தில கூறு வாங்குறேன்ட்டு அங்கே சொல்லாண்டு மெக்க வச்சோன்னே சொல்றியல் என்னத்தால சிரிக்கிறேன் உங்களோட பாடிக்கு ஒரு ஆள் சொல்லு நேற்று அப்பாவும் மிஞ்சிட்டாங்க கிருஷ்ணா சரி எல்லா குரலாலையும் கிடைக்கிறாராம் சொன்னேன் அவன் அந்த விதக்காரன் அந்த இங்கேருந்து பாலன்னையா வாழான் பாலண்ணே உங்களுக்கு எடுத்த விடுதானா அப்பயா எடுத்து கேட்டு விட உண்மையா ஆள் சூப்பர் ஆள் அந்த மாதிரி ஆளா இலக்கியம் உண்மையா ஆமாம் ஆமாம் காலம் எனக்கு மடிச்சிருந்தவர் இங்கே காய்ச்சிக்குள்ளே நாடகம் அதான் எடுக்க அடிக்கிறதா அவங்களை எடுக்குது இல்லையான்னு சொல்லி கவலைப்பட்டேன் அடுப்போம் உள்ளுக்கு விட்டால் தான் எல்லாம் போல அப்புறம் அவள் லேசில் டக்குன்னு வெளியில் வராளப்பா ஏன்னா தெரியும் நாங்கள் கேமராவில் இல்லாம கண்டாட்டுக்கு வரமாண்டு அதால நீ பூசி கீசி வேற எப்படியும் ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம் என்ன பிஞ்சால சரியா வைக்க துப்புற நுரமா வாரா இல்லை நீ நாங்களும் பிஞ்சனே காண்டிருக்கோம் ஆனால் இவ்வளோத்து கலர் இல்லையடாப்பா ஓடியாங்க சோமாலியா பாசல் இது தனியாக தூக்காது பொறு கார் கதை உடைச்சு போடாப்பா நூற்றி 8 100 கிலோ போட இதில் வேப்ப வேணும் தம்பியா சூப்பராக அவளுக்கு அப்பா
முதல் தடவை அணுவாக்கள் இல்லாமல் வேறு டீமோட பிரிக்க போகிறோம் பாயிலே. இது பழைய அது லொரியின் ஸ்டோரிங்மே தந்துருப்போம். சாமான் வைக்கவோ நாங்கள் இருக்கோம். நாங்கள் இருக்கிறோங்க. ஃபேனுகளை போடுங்க. பார்சல் கிடக்கிற சாமான்கள் பக்க கூடன்னு சொன்னுவேன். ஓ பார்சல் சாமான் பக்க கூட வெளியில் அடுக்க பக்கையாக இருக்குமா. பாருங்கோ டு கிருஷ்ணா நம்பர் 86. அங்கால சொல்ல மாட்டேன், சிக்கல்கள் வரும். அப்போ ஒரு மந்திரம் சொல்லி திறப்போமா? 1 2 3 அண்டாக்கா கசும் எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் நாங்கள் பாடல் படிக்கிற வளமை. அப்போ இன்றைக்கு பாட்டு கேட்ட மாதிரி யாரும் நாள் இல்லையா என்ன பாட்டு கணக்கு இன்றைக்கு பாடுகிற புதுசாக வர வந்துருக்கு. போறப்பா சரியில்லை பாட்டு கேட்ட பாடலை கொடுத்துட்டு பாட்டு அவசரத்துக்கு பாட்டு ஆறாரு சொன்னு தெரியாங்க என்னையும் கிணவர் கேட்டுடாப்பா. அப்போ இப்போ உங்களை இப்போ குரலுக்கு இல்லாமல் ரசிகர் மேலே கூடி போச்சு. கூடுந்தாங்க கண்டிப்பாக கூடும். ஓ சும்மா கொஞ்சம் நெஞ்சம் நினைக்காங்கப்பா. அவரே கேட்டபடி எங்களை பாட்டு பாட சொல்லி கண்டு அடுக்கங்க. இன்னும் வருங்காலத்துக்கு இன்னும் ஆக வியாபார போகுது. இங்கே வேறு ஒவ்வொன்று போல மெசேஜ் ரெண்டு பாட்டுக்கு இது எனக்கு வேறு ஓட்டு வாங்கி கிடந்தது. பாட்டுலாம் படிக்க சொல்லி பாட்டு பாடுறக்காண்டி மட்டுமே வந்து இது இதாண்டிக்கா கண்டு போர். நான் உங்களை தொடர்பு கொண்டதே இந்த பாட்டுக்காண்டி தான் சொல்லி ஒரு ஆள் நேற்று எழுதியிருந்தா. அது தேடி பிடிக்கிறான்டாப்பா கஷ்டம். கடவுள்னு கீழே போடுமேடாப்பா மெசேஜ் எல்லாம். பாட்டு இப்போ கணவர் கேட்ட பாட்டுகள்டாக்கப்பா. இப்போ என்னண்டா இப்போ அப்படி கேட்ட முறையில் வந்து இப்போ ஒரு அக்கா ஒரு ஆள் அங்கே என்றால் 97 நான் நினைக்கிறேன் இந்த அடுவையில் வரும். அங்கே என்றைக்கு சிஜி கட்டார் சவுதி பக்கம் சரியானு. அப்போ அவள் போட்டிருக்கா இந்த பாட்டை நாளையான் வீடியோவில் படிக்கட்டான்னு கணவர் கேட்டுருக்கா. இது போட்ட முறையில் பிள்ளையாக கிடக்கு யாரும் பொம்பளை பிள்ளைலாம் இருக்குமோ. சரி பாரு இது சூரியான் பொடியனா கிடக்கா. அப்போ என்ன இதை படிப்போம் இல்லாட்டி வேறு செய்யுமோ? தம்பிக்கு இப்போ பாடின முதல் வரி தெரியல அப்பிள் பண்ணு என்று அடிப்போன்னு இல்லை பொண்ணே உண்ணு என்று அடிக்கிறான் லிரிக் தர்றான் எந்த கல்லிக்கடா. அப்பா அம்மா அப்பா அப்பா வந்து பாட்டு அப்பா நீயும் சேர்ந்து பார்த்து படிவாங்க படிக்க பார்ப்போம் என்ன மாதிரி வாசிக்கிறான் அம்மா. அப்போ நான் அந்த அந்த கவரேஜுக்கு வித்தியாசம் காட்டுவாங்க 5Gக்கு மீக்கும். அதே மாதிரி நாங்கள் படித்து கொண்டு போய் முடியுதான். அப்பா என்ன விளக்கம் வளர்ந்த காலத்துல இந்த பாட்டு இல்லையா பாத்தியா எப்படி கண்டுபிடிச்சா சரியா கட்டிக்காரன். ரைட் 1 2 3 ஸ்டார்ட். பெண்ணே உன்னை மறுமுறை பார்த்தால் லவ் யூ சொல்வாயா? பாவம் ஐயோ பைத்தியம் என்று பார்வையினாலே கொள்வாயா? உலகின் விளிம்பில் நீ இருந்தாலும் அங்கும் வருவேன் அறிவாயா? உயிரை திருகி கையில் தந்தால் ஓகே என்று சொல்வாயா? ஆமாம் என்று சொல்லிவிட்டால் ஆண்டுகள் 100 உயிர்த்திருப்பேன். இல்லை என்று சொல்லிவிட்டால் சொல்லின் முடிவில் உயிர் துறப்பேன். நான் இன்னொரு கருவில் பிறந்து வந்தேனும் மீண்டும் காதலிப்பேன். அப்பா என்ன செஞ்சு அவன் எடுப்பான். சரி அப்ப இப்ப நாங்கள் பாசலுக்குள்ள போவோம் சரிதானே? ரைட்டா. முதலாவதா ஒரு பை ஏன் தெரியுமோ? இதை நீங்கள் எங்கே வச்சு உடைக்கிறீங்களோ தெரியாது. உடைச்சலத்தேர்ந்து உடைச்ச சாமான போட்டு கொண்டு வரக்காண்டி இதான் இந்த பை. இது புலான ஆக்கள் அண்டைக்குள்ள சோமாலியாவில் இருந்தாலும் ஆக்கள் எங்களுக்கு நெருங்கின ஆக்களோட கிடக்கு. ஓ சரி. அப்போ முதலாவதா ஒரு நல்ல ஆள்கிட்ட கையால் இந்த பாசலை கை வைக்க விடுற நல்ல அப்போ செய்வோம்.
இந்த ஊர்ல இந்த ரோட்டால போறதால நாங்க மறைச்சு கூட்டிட்டு வரோம். அது இல்லை அக்கா மாரே அண்ணா மாரே ரோட்டுல போற ஐயா மாரே யாரெண்டாலும் உள்ள வாங்க பாதலுக்குள்ள ஜாமான் உண்டு எடுத்து தாங்கோ திருப்பி திருப்பி பாடு அண்ணா நானே அண்ணா நானே. சரி அப்ப நாங்கள் இப்ப அக்னி இருக்க விடுவோம். சரிதான் அக்னி உங்க கையால கண்ணா மூடி கொண்டு ஒரு சாப்பாடு எடுத்து வெளியில அப்பாட்ட கொடு. என்னடா சாப்பாடு சாப்பிட தான் தூக்கம் பாருங்க நீங்க பொய்யண்டா. கவிதை பார்க்க கூடாது. பார்க்க மாட்டான். கறந்து தடிச்சுதான் எடுக்க போறான். கருப்பு கருப்பை இல்ல இல்ல பரவாயில்ல இல்ல திராவியோ கிராவியோ கூடாது என்ன எடுக்கட்டுமா? சாப்பாடு சாப்பிட அடுப்பான் மனத்திலே அவனுக்கு பிடிக்கல பார்த்து இவன் எடுத்து ஒன்றும் சரி வராது அவனுக்கு. எங்கேயாவது வாசமுள்ள சாமான் தான் எடுப்பான். பொம்பளை செண்டை எடுப்பான் போல. கையெல்லாம் குத்து வாங்க என்ன ஆக்கினே கிடக்கு என்ன போய் இவன் மல்டி பிளாக் எல்லாத்தையும் கொடுத்து மனசு பார்க்கிறான். சில்லற காசு மாதிரி அவன் முழுக்கத்தையும் உண்டு அதையாவதுடன் நான் சொன்னேன் இதான் எடுப்பாங்க. நான் சொன்னேன் என்ன போய் இது லைட்டடாப்பா இது. என்ன இது கைப்பிடி இது கையோடி ஏலாட்டுக்கு குத்தி இல்ல ஆனா நீட்டலாம் இது பொறுவாரன். இந்த சாமான எங்கட வாசலுக்கு வச்ச இந்த அறிகுறி என்னடா மடக்கி தான் வச்சிருக்கு. மடக்கா பண்ற பிளானா இல்ல கிட்டடியிலே ஒரு சம்பவ நடக்க போது இது உங்களுக்கு உதவி நல்ல சாமான்டா. ஓஹோ ஓஹோ அநேகமா கூடுதலா எங்களுக்கு கிட்டடியில எங்கட வாயிலுக்கு இது தேவைப்படும். சரிதானே ரைட். இப்போ ஒரு சாமானோட நாங்கள் இவ்வளவு மினக்கட்டா அங்கெல்லாம் சுணங்கி போடுவோம். நடந்து காட்டுறதுக்கு ஒரு இதை பிடிச்சி கொஞ்சம் கூற உனக்கு ஏற்றேன் கூற அளவு கூற. உனக்கு அடிக்க எப்படி கடுமடி அடிப்பாங்க துப்புர அழும்ப அடிக்க. ரைட் விடு இது அடிக்க கடுமாடி போடக்கா கண்களே ஒன்றும் தெரியாத அடிதான் இது. சரி வா வா வா. ஓ ரைட் ரைட். அப்போ ஷோமாரியாலேருந்து முதலாவது சுவக்கு வந்து நடக்கு. சரி சரி AK 47 அடுத்தது அப்பா அண்ணன் மூடு. கண்மூடி கொண்டு நான் மிளக்க மாட்டேன். டக்குன்னு எடுத்து உதவி கண்ணை தோணு எடுத்துக்கலாம். அடுத்த பாத்தீங்கன்னா சொன்னால் ப்ரௌன் கேன் சுகர். என்னையாமான் ப்ரௌன் கேன் சுகர். அண்டைக்குள்ள இது வந்து எங்கட சக்கரை நோய்க்கு சகல வியாதிக்கும் சரியான சாமான் இது. ரைட் இதை வை இஞ்சால. ஓகே அடுத்த நாங்கள் பார்த்த வண்டியோன்னா இது வந்து ஸ்ரீராய சோஸ். ஸ்ரீராயாண்டிலா அது அங்கத்து பேர் உண்டு. ஓ சரி ஓ அது மற்றும்படி நம்ம அப்போ இது ஒரு சோஸ். இதெல்லாம் நாங்கள் வலிமை அறிக்கை வச்சு பூட்டி வைக்கப்படாது. சாப்பாடு சாமான பூட்டி வச்சு ரைட். அதே மாதிரி இது வந்து மோட்டின் மஸ்கிட்டோ. டவுலி போட்டி என்ன இது இது மோட்டின் இல்லை. இது என்ன சாமான்னு சொன்னா இது அந்த 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 நெட்டுகளை கலராட்டியப்பா தள்ளுங்க ஒயில் அடிச்சு விடுங்க அடிச்சு பாப்போம். வந்து நெட்டு இது மற்றது வந்து கொஞ்சம் ஆணி நட்டு தந்துடுங்க. எங்கடா அந்த தெரியும் தான் நாங்கள் பழம் வீடு வழிய வசிக்கிறோம். அப்போ இப்போ குண்டு வல்ப கலண்டு விழுது தெரியாது. மனம் நல்லா பற்றியில் ஒரு வாசமாக கிடக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி அரிசி. இது சோமாலியா பொன்னி அரிசி. அரிசி ஒரு பேக்கெட் அனுப்பி இருக்கு. அரிசி ஒரு பேக்கெட் சாம்பிளுக்கு அனுப்பிவிடாது. சாம்பிளுக்கு ஓ இது ஒரு ரப்பர் என்ன செத்து போட்டு அனுப்பிடும் சோமாலியா இருந்து. இது போசன் இந்த பலசான் சோராஸ் மொசா. தம் பிரியாணி போட்டு இது வந்து சோறாக்க வேண்டாமா தமிழாக்கம். அதான் தமிழாக்கம். இதுண்ட பேரவாசியோக்கா சொலஸ்கரோ சோத்துக்க போட்டு குலை கேட்டுவா. சோத்துக்க போட்டு குலை கேட்டுவா. சொல்சிக்கரோ சொல்சிக்கரோ ஒன்றேக்குள்ள இது என்ன செய்யணும்னு சொன்னா கார்ல போய்க்க தின்னணுமா.
அப்ப இது இல்லையோ சுரக்க பருப்பு இல்லையோ இல்லை இல்லை. அடுத்த இது வந்து அல்மோன்ஸ், அதாவது பாதாம். தினமும் ஒரு 5 பாதாம் சாப்பிட்டு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புற்றுநோய் வராதாம். அப்போ இஞ்சால வை. சரி, மற்றது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொப்போ சோயா மீட். சோயா மீட் பாத்தியா இப்படி பிடிச்சாலும் பாத்தியா. வெளிநாட்டு சோயா மீட் ஆகிக்கலாம் அது. இது என்ன இல்லைடா, இது சாப்பிட்ற ஏமான். இதோட பிஸ்கட் போலாம் கிடக்கு. இது 10/9/2024 அடிச்சுக்கிறோடியா. இப்போ அதுக்குள்ளே திண்டு முடிச்சுடுவோம் இதை. சரியோ, ரைட். மற்றது இது என்ன ஏமான்? சாக்லேட். இது கத்திப்பட்டி போல கிடக்கு. இது ஃபுல்லா கத்தி என்ன அப்படியோ, உடைச்சு பார்ப்போம். சில வேலை இதை 2 ஆக்க வேண்டி வருது வரியா வீடியோவா? அப்படியே ஓஹோ. மக்களே, இந்த பொட்டிக்க வந்த சாமான் ஒன்றும் தவற விடாம எல்லாம் காட்டுவோம். முழுக்க பாருங்க. 2வது பாட்டு நாளைக்கு வருமா? சரியோ. இது பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து பேக்கெட். அதாவது இப்போ பஸ்ஸில் போய்க்குள்ள உங்களுக்கு சக்தி வந்தா இதில் ஒரு பை எடுத்து, சரிதானே? எடுப்ப பாத்தியோ உந்தோட வைக்குது காணா. இது கொஞ்சம் பெரிய அது என்னண்டா, இப்ப நான் எந்த மூளை கட்டின வழி பாக்குறேன், அவன் தண்ட படிப்பு வழி பாக்குறான். ஒவ்வொரு மிஞ்சிட்டான். அது சத்தியம் இருக்குது பாத்திய. என்ன பிரச்சனைடா, இதுக்குள்ள இதை எடுத்துட்டாமല്ലോ, இனி இதுக்கே வைக்கல. ஓ, அப்ப நீ என்ன செய்யணும், இதுக்கு எடுத்த சாமானதையும் போட்டு நாங்கள் கொண்டு போவோம். சரிதானே? ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுனாமி அடித்த முட்டம் சங்கக்கடை வழியை கொடுத்த பேர் இருக்குல்லோ, அது இதுதான். ஞாபகம் இருக்காப்பா? நாங்கள் கூட 7 சவரங்கள் லைன்ல நின்று படி இந்த இது வந்து ஆக்கல்ன்றதுல புறாக்கு போற வர போகுது. அப்ப வசந்த கொடுத்து போட்டு 500 காசு வண்டின்ற சரிதானே? மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து சாத்திரம் பார்க்கறது இல்லை. இப்போ வேறு இல்லை உண்மையாக பாடிக்கல. அப்போ ஒன்று எடுங்க உடைக்கலாம். போங்க ஒன்று முன்னாம்போம். அட இது பிசிறியப்பா. நானும் நம்பி ஒன்று எடுக்கிறப்ப அந்த மாதிரி தாங்கடாக்கா. ஆனால் நல்ல விசிறி ஒன்றாப்பா. இப்படி ஒரு விசிறி கட்டாயம் வேணுமா? என்ன செய்வோம்? என்னத்தை தான் வேண்டாம் இல்லை போகிறோம். என்னத்தை வேண்டாம் இல்லை போகிறோம். எல்லாம் தேவை. இப்போ கவிதாசன் விளக்கத்தை கொடுவாம இருக்கா பாப்போம். கவிதாசன் விளக்கம் அப்படி போகணும். இது வந்து என்ன சாமான் என்று சொன்னா, நாங்கள் எதிர்காலத்துல வாங்க போற BMW இதெல்லாம் நமக்கு விளக்கம் தெரிஞ்சவன் உண்மையா சொன்ன மாட்டேங்க. நான் கடைசியா சொல்றேன், இது யாரால் அனுப்பினாண்டு முந்தியா அப்புறம் கடைசியா சொல்லுவோமே. அது இப்ப வேணாம். சரியா? அப்ப இது வந்து எங்கட கார் மூடுற ஒரு கவர். சரிதானே? ஓ, அப்போ சனவினைக்கும் நீங்கள் அப்போ எங்களை அவ்வளோ தூரம் ஒரு முட்டாளன்னு நினைச்சு கொண்டீங்க. இந்த சாமான எல்லாம் இது எங்கே வாங்கினேன்னு எங்களுக்கு தெரியாது. சரியா? அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து என்னண்டா, இது வந்து அந்த எலி என்ன ஏமான்? இது என்ன ஏமான்? பிழைக்க கொஞ்சம் பிழைக்க போகல. இது என்ன ஏமான்டா பாரு? ஏதோ ஒன்று வந்து இது சாய்ச்சர் பிள்ளைங்கதோ, இது சாய்ச்சர். இங்கே இது கொஞ்சம் கங்களுறது இதப்பா. இதை கொலை போட்டு இதில் வந்து வச்சு விட. இது இந்த மிச்சம் பேரும் இது ஃபுல்லா இது இல்லை. இது வந்து என்னண்டா, தட்டி போடும் இல்லை. ஆனால் இது கொஞ்சம் பாவிச்சு கிடக்கு போல ஜாமான். என்ன? ஆமாம். இது வந்தப்ப மூக்கு மின்னி ஊற்றுறது, காது கோட்டை வர தெரியும் வேலை செய்யாது. எது அதுதானே சாமான்?
அமைஞ்சா நீங்க என்ன தச்சு பிடிச்சேன்னு நான் பிடிச்ச என்னன்னா இந்த இப்படி ஷேப் அரிக்கும் அது இப்படி சரி அதை வச்சு நான் பிடிச்சது. அது ஒவ்வொரு மூளையா விளக்கம் இது ஓயல் மூளை அது ஏஎல் மூளை சரியா இது என்ன இதுதான் அது அந்த ஷர்ட்டில் அது டஸ்ட் பண்ண உருட்டி எடுக்குது இன்னைக்கு. இது என்ன புது நண்டா இது அந்த வடிவேல என்ன இப்படி அடிச்சிட்டு போற கொசுவை பிடிச்சி கையில வச்சு நாங்க இது அது இல்லை இது சீப்படா ஆமா சீப்பும் இல்லை இது இது என்ன சீப்பு வாசிங்க போயிடாது. இது இது பேஸ்டிஸ் இது டிஷ்யூவா இது பாருங்க டிஷ்யூ கொண்ட உடைச்சு போட்டு இப்படி சுத்தி இது இழுத்து எடுக்கிறது இவ்வளோ பாருங்க இப்படி பிடிக்கும் இது டிஷ்யூ இல்லை லூஸ் இது கவரடா இது 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 என்ன சாமான்டுன்னா இந்த உருண்டை கிழங்கு நம்ம பிரட்டுறோம் இது தாமரை அப்படி பிரட்டேதா இதுக்குள்ள பேப்பர் வருது அதான் சொல்றேன் கை மேலே வலிக்கிற சாமான் இல்லை இல்லை அண்ணா நான் சொன்னேன் அந்த ஷர்ட்ல இப்படி டஸ்ட் படம் உருட்டி இருக்கு அந்த ஒரு டிஷ்யூ சுத்திட்டு அப்படிதான் என்ன இது நிறைய டிஷ்யூ மாதிரி இருக்குது அதான் சொன்னேன் எடுவா அப்போ டிஷ்யூ பைத்தியக்கார கவர் உடைக்கணும் முதல் இந்த டிஷ்யூவை கையாவோட செலுக்கிறாம இதை கொழுவி எடுக்க சொல்றியா நீ வில்லாங்கத்துக்கு இல்ல அது ஏதோ ஒரு ஒன்றுக்கு பயன்படக்கூடிய மாதிரி இருக்கு இது நான் சொல்றேன் அண்ணா இது அதோட அதுக்குள்ள வாங்கிக்கோ அப்போ அப்படியே கவர் உடைச்சா ஓகே எனக்குண்டா இது சொரீரமே தான் சொரீரே இல்ல நான் சொல்றேன் அது அந்த மேல் கவர் உடைச்சி நான் டிஷ்யூ கொண்டு வரும் அதை உருட்டி எடுத்தா டஸ்ட் எல்லாம் அதுல பட்டுரும் பட்டாந்து கிளீன் பண்ணி விட அடுத்த டஸ்ட் சரி என்ன போட்டிப்பாங்க இது இது அங்கே சோமாலியா மொழியில் அடக்கு அப்போ வைங்க அது கிடையாது அப்புறம் தேவையான ஆக்கள் கமெண்ட் பண்ணுங்கவா சரியோ ரைட் அடுத்தது இது வந்து என்னன்னா நாங்கள் அந்த பண்டிரஜியல் பாவக்காயல் இருக்குல்லோ வச்சு வெட்டக்கூடிய ஒரு பலகை தான் இது சரிதானே இது நாங்கள் எங்களோட புது வீடு ஒரு நேரம் கட்டுறனே தான் அடுத்த வழியில இருப்போம் சரிதானே அது அப்படியே முடியா வைங்க இதை கொண்டு இப்ப அணுகுட்ட வச்சேன்டா அந்த பழைய அடிக்கிற கருத்து கொடுத்து விட்டுருவாள் முட்டு அவங்க வந்து கேட்பாங்களே இல்ல சின்ன பழைய துண்டை எங்களை வந்து அடுத்து வந்து வாங்கமாண்டு கொண்டே கொடுத்து விட்டுருவாள் அது மாத்திரமில்லை நாங்கள் கொடுத்து விட்டுருவோம் அதுதான் சொல்றேன் அதுக்குள்ள தான் அதனால அதை உடைக்காம அப்படியே வைக்கும் சரியோ மற்றது இது ஆட்போன் லீபென்சன் என்னையாமா ஆட்போன் லீவன்சன் ஒரு மாசையால என்ன இது பிஸ்தா இது பிஸ்தாப்பா மற்ற பாருங்க இவ்வளவு தூரம் இந்த நீங்க ஒரு வேலை செய்யுங்க பிஸ்தா எல்லாத்தையும் வெங்காயம் வையுங்க புறாக்கு வைக்கிற பெருப்ப இங்க அப்படி விளையாட்டு அப்படி என்னண்டேங்க பெருமதியான சாமான் உனக்குதான் அடுத்தது இது வந்து இது புழுப்பேரி என்னையாமான் புழுப்பேரி என்று சொல்ல என்னன்னு சொன்னா இது கரப்பான் இதுக்குள்ள கணக்க படம் போட்டுக்கூட பாத்தீங்கன்னா சிலந்திக்கு தும்பிக்கு இளையானுக்கு பூனைக்குட்டி கூட அடிக்கிறான் கீழே பூனை அன்னைக்கு அடிச்சு பாம்பு செத்தாக்கித்தாரு அவன் ஆனா இது பொறுப்பான சாமான் உண்டா வணக்கம் இது கட்டாயம் தேவையான சாமான் தான் சாமான் தேவையில்லை ஆனா வீட்டை இருந்தா இல்ல அம்மா கடிக்கிறான் வீடியோ பார்த்தா விடியப்பம் இல்லை சரி சரி இருக்கட்டுமா அடுத்தது இது வந்து என்ன சாமான் சொன்னா ஒருவருக்கும் தெரியாது இந்த சாமான் ஒரு சொல்லி சோமாலியா ஜாமான் லோக்கல் விட நம்பர் 1 பத்திய வந்தவர் லோக்கல் என்ன பிடிக்காது அதுக்கு ரெண்டு போயத்தில் வருது எப்படி ஸோ ஆனா இது ஒன்று தேவை கட்ட சாமானாவே தேவையில்லாத வராது ஓ பொறுவாமா அப்ப ஒன்று அடி வரும் நல்ல முக்கியமான பெரிய பெரிய சாமான் கிடக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க கடைசியில கடுஞ்சாமான் இருக்கு கடுஞ்சாமான் இது வந்து புபோபோலியன் என்னமான் புபோபோலியன் இது புபோபோலியன் என்னன்னு சொன்னா இதுண்டே வந்து ஒரு ஒரு சூப்புன்ற படம் போட்டு கிடக்கு அதனால இது சூப்புக்கு தான் போடணும் அதுவும் தேவையான சாமான் இது சாந்திட்டே கொடுக்கலாம் போல என்ற பார்வைக்கு சரி சரி அப்புறம் கடைசியா கொடுப்போம் கொடுப்போம் மற்றது இது ஆக்கல்ன்ற பருப்பு
போச்சு இது ரீ போச்சு இல்ல அது பை அப்படி கிடக்கு இது ஆக்குது பருப்பு வேணுமோ? மைசூர் மைசூர் மகாராணி அம்மானே இவ்வளோ வண்டி அனுப்பியிருக்காங்களே சோமாலியாண்டே ஒரு சின்ன நாடு இது வந்து பையப்பன் இது பை அதாவது அந்த சின்ன 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 நான் உடைச்சு டக்குன்னு கட்டி கொடுக்குறாரு அந்த பை ஓகே இது வந்து என்னன்னு சொன்னா இது மஜிக் மவுஸ் இது என்ன சாமான் எலி ஓ மஜிக் மவுஸ் கூட இது எப்படி என்ன பேர் மலிக் மவுஸ் பாருங்க அப்ப என்னண்டேக்குள்ள எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாம் இப்ப இந்த வாசலோட ஜெல சின்ன களை கொண்டு வந்துக்குமோ ஒவ்வொன்று கொடுப்போம் மஜிக் மவுஸ் அடிச்சா மவுஸ் மாதிரி மற்றொரு மஜிக் கிடக்கும் சிலவள வேற கத்தியே எங்கடா கொண்டு உள்ளுக்கு வெட்டக்கூடிய ஆமா கத்தி இல்லடாப்பா ஒரு எடுத்து பிள்ளைடாப்பா என்கிட்ட கடவுளே இந்த பீவாப்பா முனக்கு தானே இல்லை வெள்ளு கொடுக்க அந்த வெள்ளு மாதிரி கத்தி ஒன்று இல்லாம போச்சு கத்தி தேவையே இல்லை இந்த உடைச்சுதான் வராதாம் ஒட்டி எடுத்தா கண்டபடி கையை புல்லா நினைச்செடுக்காங்க ஏன்னாண்டா எலியின் வாழை எல்லாம் கிடக்கு அதை பிய்யாம எடுக்கணும் ஃபுல்லா அப்படியே டிஷ்யூ ஒன்றும் இல்லைண்ணே ஏண்டா எல்லாம் சிக்கலை அப்போ எல்லாம் தொட்டுக்கிட்டு போட்டோம் எல்லாத்தையும் எப்படி மஜிக் மவுஸ் என்ன அப்படி எடுக்க வருது அது வடியா பிடிச்சா இருக்கும் அப்போ கை கழுவினா தான் சரி அப்போ இவன் பாய்க்கு ஒன்றை குறிச்சும் சிந்தனை இல்லை எடுத்தோன்னே அவன் தண்ணி அவன் கை கழுவும் இது மஜிக் மவுஸ் என்ன சொல்லலாம் பிரச்சனை கப்பல் வழியை ஃப்ளைட் வழியெல்லாம் கிடந்து கொஞ்சம் அந்த நசி வட்டு போச்சு ஆனால் டேட்டு கிடக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மஜிக் மவுஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே அது மாதிரி தான் கிடக்கு அந்த நட்டுவா காளிகள் இந்த பூரான்கள் மாதிரி தான் கிடக்கு பாருங்க கைகளும் எலும்பின்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சம் மொட்டை தோடுது கைகள் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு போட்டோம் அதுக்கு மட்டும் ரைட் இப்போ இனி மஜிக் மவுஸ் சாப்பிட்டு பார்ப்போம்க்கா என்னப்பா ஒட்டுது எல்லாம் வாழோட வைக்கணும் இல்லாட ருசியான எழுகிறாப்பா அம்மா பேக்க வச்சுடு வீடியோ எடுக்கிற வழி என்ன கவனிக்கணும்ப்பா வெள்ளி வருது இல்லை நான் இன்னும் சாப்பிடுங்க பாலோட வைக்க முடியா என்ன ஆனால் எளிமையாக தான் ஆடாங்க என்ன பக்கத்தில் பூனை அன்னைக்கு கேட்பேன் பூனை எளிய பிடிக்கும் தானே என்ன ஏந்து பார்ப்போம் அப்படி விளையாடு இந்தா கவனம் பாஞ்சு காடிக்கும் மஜிக் மவுஸ் பூனை எதுன்னு இல்லையாப்பா எலி மஜிக் மவுஸ் அது பயப்படுது பார்த்து பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்த மஜிக் மவுஸை நாங்கள் இப்போ இந்தியா இதோட மஜிக் மவுஸோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம் தலை சுற்றி போச்சு அதுதான் அதால் இப்போ என்ன போகிறோம்னா எல்லாரும் படுக்க போகிறோம் பாயில் படுத்து போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் இந்த மிச்ச சாமான் எடுத்து வெளியில் வாங்க போகிறோம் ஆனால் பொறுத்த சாமான்களோட குள்ளுக்கு மரப்பு தான் ஹைலைட் இப்போ கையை விட்டுட்டாங்க போகல சாப்பிட உங்களுக்கு நிற்கிற ஆள்புள்ள அவன் அது மாத்திரம் இல்லை வீடியோ எடுத்து இருக்கிற முடியும் போல கவனம் சொல்ல இருக்கிறான் இது என்ன சாமான் டாடி இது என்ன சாமான் இது அடுத்து கை வைக்காத போடும் எடுக்காது அதான் பொறுப்பான தங்கம் பயம் இருக்குப்பா செயின் அப்படி அனுப்ப மாட்டாங்க இது மற்ற சைக்கிள் செயினாகவும் இருக்கும் புது செயின் அப்படி போவாங்க ஷோமன் இந்த சைக்கிள் செயின் அனுப்புறாங்க வளர்த்து போகிற மாலை அனுப்புவாங்க பாப்பா மாதிரி என்னண்டு இல்லை அவசரப்படாது இப்படாது ரைட்